வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 5லேருந்து 6 பல்லு பூண்டு தோல் உரித்து தட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வெந்து வரணும். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா உருளைக்கிழங்குலையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனா இதை நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இப்போது இது நல்லா முருகலாக வரணும், கிறிஸ்பியாக. அது வரத்துக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் கூட சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே அருமையாக கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூடலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.